என்ன விட நீ புத்திசாலி சிப்பாயா வர போறியா? கண்ணாடியில பாத்திருக்கியா? இவ்வளவுண்டு இருக்க. முதல்ல போய் கண்ணாடியில நீ உருவத்தை பாரு. இவ்ளோ குண்டா இருக்க, தலை இவ்ளோ பெருசா இருக்க. நீ எங்க இருந்து புத்திசாலி சிப்பாயா வருவ? அங்க ஒண்ணு புத்திசாலித்தனம் தேவையில்ல, அங்க பலசாலிகள் தான் தேவையா. பாத்தியா, உன்னோட உருவத்தை வச்சு ரொம்ப கர்வமா பேசனல. இப்ப இத பண்ணி காட்டு பார்க்கலாம். ஆனா மரம் உடைஞ்சு கீழே விழுந்தது. ராஜு, காளியா ரெண்டு பேரும் இங்க நின்னுகிட்டு என்னென்ன போடுறாங்க? பீம், நான் ஒரு நல்ல சிப்பாயா வரவே மாட்டேனே இந்த காளியா என்ன பார்த்து சொல்றான். நான் நிரூபிச்சு காட்டணும். உருவத்தை விட புத்திசாலித்தனம் தான் ஒரு சிப்பாய்க்கு தேவைன்னு. வாய மூடு. புத்திசாலித்தனம் எல்லாம் தேவையில்ல, பலசாலியா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். காளியா, ராஜு, உங்க ரெண்டு பேர் நான் 5 விஷயங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். இதுல யாரு அதிகப்படியா ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியுடைய வெற்றி. இது பாரியா, இவரு தலைவா. இதுதான் கடைசி போட்டி. முதல்ல யாரு உச்சிக்கு போறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியுடைய வெற்றியாளர். சரி சரி, நன்றி எல்லாம் இருக்கட்டும். இப்போ மேல எப்படி ஏறி போறது? முதல்ல அத சொல்லு. எனக்கு தெரியும் காளியா, நான் எங்கெல்லாம் கால வைக்க சொல்றேனோ அங்கெல்லாம் வச்சிட்டு போ. ரெண்டு பேரும் மேல என்னதான் பண்றாங்க? ஒரு உண்மையான சிப்பாயா மாறுறதுக்கு ரெண்டு பேருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணாதான் வந்தோம். காளியா மட்டும் இல்லனா நான் கீழே விழுந்திருப்பேன். ஆனா எங்க காலை வச்சு ஏறணும்னு ராஜா மட்டும் சொல்லலன்னா நாங்க எப்பவோ கீழே விழுந்திருப்போமே. அதெல்லாம் போகட்டும். இப்ப யாருதான்? புரியல, ரெண்டு பேருமே வின்னர் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது எந்த ஒரு வேலையையும் ஒழுங்கா முடிக்கணும்னா அதுக்கு சக்தியும் தேவை, கூட கொஞ்சம் புத்தியும் தேவை. ரெண்டும் ஒன்னா செயல்பட்டாலே போதும், யாரா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஓ, இப்பதான் புரியுது. இத சொல்றதுக்காக தான் நீ போட்டி வச்சியா? அதாவது ஒருத்தருடைய புத்தியும் இன்னொருத்தரோட சக்தியும் ஒண்ணு சேர்ந்தாதான் திறமைய வெளிப்படுத்த முடியும். அதேதான், ஒரு நல்ல சிப்பாய் கிட்ட இந்த ரெண்டு குணங்களும் இருக்க வேண்டியது அவசியம். அவங்க எப்பவுமே தங்களோட கூட்டாளிகளோட சேர்ந்து வெற்றிக்கான வழியை தேடிக்கணும். அவங்க தான் சிறந்த சிப்பாய். போதும் போதும், ரொம்ப பேசிட்டோம். எதுக்காக வயித்தை இப்படி தடவுற காளியா? அவருக்கு பசிக்குது, சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம ஸ்கூல் டீச்சர் நமக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க. நான் என்னத்த சொல்ல, எல்லாத்தையுமே இழந்து போயிட்டேனே. எப்ப பாரு அடுத்தவங்களை ஏமாத்துவாரு. இன்னைக்கு பாவம் அவரே ஏமாத்திட்டார் போல இருக்கு. எல்லாம் திருடு போச்சு. எதுக்காக இப்போ இப்படி அழறீங்க? ரொம்ப இருட்டா இருந்துச்சா, திருடன் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆனா என் கண்ணு முன்னாடி இருந்த என் பெட்டியில இருந்த எல்லா காசையும் அவன் திருடிக்கிட்டு போயிட்டா. இப்ப என் கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்ன காரணமா இருக்கும் பீம்? அதான் தெரியலையே, ரொம்ப வித்தியாசமா திருடு நடந்திருக்கு. இன்னைக்கு நைட்டே நாம அவனை பிடிச்சிடணும். கையும் களவுமா. நல்லா இருட்டுருச்சு. அந்த திருடன் எப்ப வேணாலும் இங்க வரும். நம்ம பிரிஞ்சு போறதுதான் நல்லது. பீம், அத பாரு, அங்க இருக்கான். அவனை போய் பிடிக்கலாம், வாங்க. எனக்கு அந்த திருடனோட நிழல் மட்டும் தான் தெரியும். நாம இப்போ அந்த திருடனை பின்தொடர்ந்து போகல, திருடனோட நிழலை தான் பின்தொடர்றோம். என்ன? ஆமா, பீம் என்ன சொல்றான்னா திருடனே இந்த நிழல்
கவலைப்படாதீங்க. நிச்சயமா அவன் திரும்ப வருவான். இப்ப நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்னா ரொம்ப இருட்டிடுச்சு. இனிமேலும் இங்க இருக்க கூடாது. கிடைச்சிடுச்சு. இந்தா, உனக்கு இந்த மாதிரி டார்ச் தானே வேணும்? இந்த மாதிரி தான் வேணும். ஆனா ஒண்ணு இல்ல, நிறைய தேவைப்படுது. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதான் பார்த்தாலே அவன் அதை தவிர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனை ஏன் பக்கம் கொண்டு வாங்க. இப்ப இந்த திருடனால தப்பிக்கவே முடியாது. வெளிச்சத்துக்கு நடுவுல அவனை தப்பிக்க விடாம பண்ணணும் பீம். நாலா பக்கமும் உன்னை வளைச்சு பிடிச்சிட்டோம். இனிமே நீ எங்கேயும் போக முடியாது. ஓஹோ, உனக்கு வெளிச்சம்னா கொஞ்சம் கூட பிடிக்காது, அப்படிதானே? அவன் கேட்டுட்டு இருக்கான் பீம். அப்படின்னா நான் சொல்றத கேட்டுக்கோ. என்னால இப்பவே இந்த லைட்டை நிறுத்த முடியும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வரவே கூடாது. என்ன, சம்மதமா? ஓகே ராஜு, அதை ஆஃப் பண்ணிடு. அவன் ஒத்துக்கிட்டானே. உன்னோட ஐடியா நல்ல வேலை செஞ்சிருக்கு பீம். உண்மையிலே நீ கிரேட் தான். சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்லா விளையாடுறான். என்னாச்சு? அட, சந்தா மாமா. நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? மொத்த ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான். ஆனா இது ஏன் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுது? ஏன்னா நான் தான் அதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன். அதை ட்ரெயின் பண்ண சொல்லிருக்கேன். இந்த ரோபோவை காளியாவால மட்டும் தான் கவனிக்க முடியும். என்ன பண்ற? என்ன விட்டுடு. இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? அவனோட ஸ்விட்ச ஆஃப் பண்ணிடு. இப்ப துணியை பார்த்தா போதும், அயன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால என்ன இப்போ பிரச்சனை இருக்கே? யாரெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்களோ அந்த ட்ரெஸ்ஸையே அவன் அயன் பண்ண ஆரம்பிச்சிருவான்.
துணிகளை அயன் பண்ணணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன வீடு என்ன விட்டுடு.